அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும், நம்முடைய குறைகள் எல்லாம் தீரணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். கார்த்திகை என்றால் தீப ஒளியில் தீப சுடரில் நாம் பிரார்த்தனை செய்வது. திருக்கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வர இருக்கிறது. இந்த மாதத்தில் மலர்களால் வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணி நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது. தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மகாலட்சுமி அருளும் அனுகிரகமும் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தை எப்படி வரவேற்பது? இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் எந்த தெய்வத்தை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் இப்பதிவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊருக்கு முன்னாடி விளக்கேத்தினா உசந்தவங்களாக இருப்பாங்களாம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். பெரியவர்கள் நமக்கு நல்ல பழக்கங்கள் வர வேண்டும் என்று இப்படி சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். கார்த்திகை மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துவிடணும். பிரம்ம நேரத்தில் தெய்வங்கள் உலா வரும். அவர்களை நம் வீட்டிற்கு அழைப்பது ரொம்ப நல்லது. வீட்டு வாசலில் கோலம் போட்டு 2 விளக்கேற்றி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. கோலத்தில் சாணம் வைத்து அதன் மேல் மஞ்சள் நிற பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணலாம். தீபம் ஏற்றும் போது தீப மங்கள ஜோதி நமோ நமக என்று சொல்லிக்கொண்டு 30 நாட்களும் கார்த்திகை மாதம் முழுவதும் 2 விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு என்று பழைய இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறார்கள். விளக்கேற்றும் மாதம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். 2 மண் விளக்குகள் வாங்கி நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை ஐப்பசி மாதம் சீக்கிரமாக இருட்டிவிடும். மாலை பொழுதில் ஏற்றுவது மிகவும் விசேஷம். மாலை பொழுதில் 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும். பரணி தீபம் ஏற்றுவது இந்த மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் மிகவும் விசேஷமானது. கார்த்திகைக்கு முன்தினம் திருக்கார்த்திகைக்கு முன்னால் வரக்கூடியது. டிசம்பர் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை, டிசம்பர் 12ஆம் தேதி பரணி தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பானது. வறுமையில்லா வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். அரிசி, பருப்பு, உப்பு, மஞ்சள், ஏலக்காய் ஒரு கண்ணாடி பவுலில் வைத்து பூஜை அறையில் அல்லது குபேர பானைகள் இருந்தால் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கார்த்திகை மாதம் என்றாலே சிவபெருமான், முருகன், ஐயப்பனுக்கு உகந்த மாதம். அதே சமயம் லக்ஷ்மி தேவியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு படியில் அரிசி வைத்து அதில் மஞ்சள் கொம்பு வைத்து 5 ரூபாய் காயின் வைத்து அனைத்து கஷ்டங்களும் நீங்கி இனி என் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றப்படிகளையும் பார்க்க வேண்டும், நான் அடியெடுத்து வைக்கும் உங்கள் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், சிறிய ஆசையாக இருந்தாலும் நம் வீட்டில் இருக்கும் தெய்வங்கள் நம் ஆசையை நிறைவேற்ற காத்திருப்பார்கள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, வியாழன், கார்த்திகை தீபம் அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது சிறப்பு. கார்த்திகை மாதம் முதல் நாள் செய்வது மிகவும் விசேஷமானது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்: பரணி தீபம் ஏற்றுவது, கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகை சோமவாரம், உமா மகேஸ்வரி விரதம், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி முருகனுக்கு உகந்தது, கார்த்திகை துவாதேசி, சோமவாரத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை சங்காபிஷேகம் மிகவும் விசேஷமானது. வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் முதல் நாள் அன்று காவிரியில் நீராடுவது மிகவும் சிறப்பு. அது எல்லா நாட்களும் தவறுவிட்டீர்கள் என்றால் கார்த்திகை முதல் நாள் நீராடுவது எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய புண்ணிய பலன் தரும். கார்த்திகை முதல் நாள் ஐயப்பன் சுவாமிக்கு, அரகர தேவனுக்கு மாலை அணிந்து கடுமையாக விரதம் இருந்து மலைக்கு போவது மிகவும் சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் 6 பெண்கள் முருகப்பெருமானுக்கு வளர்த்து இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கார்த்திகை பெண்கள் என்று சொல்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது. முருகனுக்கு உகந்த நாள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி. சிவபெருமானுக்கு உகந்த மாதம். சிவபெருமான் ஜோதி சுரூபமாக திருவண்ணாமலையில் எழுந்தருளிய நாள். இந்நாளில் விளக்கேற்றி வழிபடுவது நமக்கு மிகவும் சிறந்த பலனை தரும். சிவபெருமானை இந்த மாதத்தில் நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மரிக்கொழுந்து அர்ச்சித்து குடும்பத்திற்கு மிகவும் விசேஷமானது.
கார்த்திகை பௌர்ணமி மிகவும் புனிதமான நாளாகும். இந்த நாட்களில் மற்ற எல்லா கோவில்களிலும் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். கார்த்திகை தேய்பிறை அஷ்டமி மகாதேவாஷ்டமி என்று போற்றப்படுகிறது. பைரவ வழிபாட்டிற்கு இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை ஞாயிறன்று உமாமகேஸ்வரி விரதம் அனுஷ்டிப்பது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை வளர்க்க உதவும். கணவன் மனைவி ஒன்று சேரணும். பிரிந்த கணவர் மனைவியில் உள்ள இந்த உமாமகேஸ்வரி விரதத்தை இருப்பதால் ஒன்று சேருவார்கள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகை சோமவாரம் திங்கட்கிழமை விரதம் இருப்பது நல்லது. ஒவ்வொரு வாரமும் சிவனுக்கு திங்களன்று சங்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த நாளில் சிவன் கோவில் அபிஷேக பொருட்கள் வாங்கித் தருவது அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் என்று நம்பலாம். இந்த நாட்களில் திருப்புகழ் திருவாசகம் பாடி கொண்டாடுவார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகவும் சிறந்த பலனை தரும். வளர்பிறை துவாதேசி பெருமாளுக்கு விசேஷம். துளசி தேவியை திருமணம் செய்த நாள் கார்த்திகையில் வரக்கூடிய துவாதேசியில் துளசி அர்ச்சனை செய்து மிக மிக விசேஷமான சிறந்த பலனை தரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நெல்லிக்கனி தானம் செய்வது உயர்ந்த பதவி கிடைக்குமாம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தானம் நம்முடைய பிரம்மகத்தி தோஷத்தையே நீக்குமாங்க. அதுவும் மண் விளக்கு வாங்கி கொடுப்பதால் அல்லது மற்றவர்களுக்கு கொடுப்பது கோவில்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷமானது. வசதி இருப்பவர்கள் கோவிலில் பித்தளை விளக்கு வாங்கி தரலாம். இந்த மாதத்தில் நாம் ஏற்றக்கூடிய விளக்கு மேற்கு திசை பார்த்து ஏற்றி வைத்தால் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனைகள் தீருமாம். மிக மிக சிறந்த பலனை கூடிய இந்த மாதம் உண்மையான தத்துவம் உணர்ந்து இந்த சிறப்பான மாதத்தில் வழிபாடு செய்து மிக மிக அதிகப்படியான நன்மைகளை பெறுவோம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் மிக சிறந்த பலனையும் நன்மைகளையும் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இப்பதிவை முடிக்கிறேன்.